ஹாய் கைஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? முகாலய பேரரசு. முகாலய பேரரசு வந்து டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பாருங்க, முகாலய பேரரசை நிறுவியவர் பாபர். இப்பேரரசு 1526இல் பானிபட் போரின் இப்ராஹிம் லோடியை பாபர் தோற்கடி தப்பி நிறுவப்பட்டது. எது? இந்த முகாலய பேரரசு. புதிய பேரரசு 1526லேருந்து 1887 வரைக்கும் நீடிச்சிருக்கு. இந்த முகாலய வம்சத்தை சேர்ந்த முக்கியமான 6 அரசர்கள். அது வந்து என்ன சொல்லுவாங்க? பாட்ஷா அப்படின்னு சொல்லுவாங்க. BHAJSA பாட்ஷான்னு சொல்லுவாங்க. பீனா பாபர், ஹச்னா ஹுமாயூன், ஏனா அக்பர், ஜேனா ஜஹாங்கீர், எஸ்னா ஷாஜகான், ஏனா அவுரங்கசீப் பாட்ஷான்னு சொல்லுவாங்க. ஷார்ட் ஃபார்ம். அப்புறம் முதலாம் பானிபட் போர் வந்து ஏப்ரல் 21, 1526 நடந்துச்சு. இது வந்து பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் நடந்துச்சு. இதில் யார் வெற்றி பெற்றாங்கன்னா பாபர் தான் வெற்றி பெற்றாங்க. அப்புறம் கன்வர் போர் வந்து 1527. இது வந்து பாபருக்கும் இப்ராஹிம் லோடியின் சகோதரர் வந்து முகமது லோடி. இவங்க 2 பேருக்கு தான் கன்வர் போர் நடந்துச்சு 1527. இது வந்து எந்த பிளேஸ் ஆக்குபை பண்ணுறதுக்கு நடந்துச்சுன்னா ராணா சங்காப்புன் அந்த பிளேஸ் வந்து ஆக்குபை பண்ணுறதுக்கு நடந்துச்சு. இதில் யார் வெற்றி பெற்றாங்கன்னா பாபர் தான் வெற்றி பெற்றாங்க. அப்புறம் சந்தேரி போர் வந்து 1528. இது வந்து பாபருக்கும் மேதின் ராய், சந்தேரியின் மேதின் ராய் அப்படின்றவர் தான் நடந்துச்சு. இது வந்து எந்த பிளேஸ் ஆக்குபை பண்ணுறதுக்கு நடந்துச்சுன்னா மாலவ பகுதி. இந்த பிளேஸ் ஆக்குபை பண்ணுறது நடந்துச்சு. இதில் யார் வெற்றி பெற்றாங்கன்னா பாபர் தான் வெற்றி பெற்றாங்க. அதுக்கப்புறம் காக்ரா போர் வந்து 1529. இது வந்து பாபரோட இறுதி போர் தான் காக்ரா போர் வந்து கங்கை நதியின் துணை நதி தான் காக்ரா ஆறுன்னு சொல்லுவாங்க. அந்த போர் நடந்துச்சுல அந்த பிளேஸ் தான் அந்த காக்ரான்னு சொல்கிறாங்க. இது வந்து யார் யாருக்கு நடந்துச்சுன்னா பாபருக்கும் முகமது லோடியின் மருமகன் சுல்தான் நஸ்ரத், இவங்க 2 பேருக்கு தான் நடந்துச்சு. இது காக்ரா போர் 1529. அப்புறம் ஆக்ராவிலிருந்து திரும்பி லாகூர் செல்லும் வழியில் பாபர் 1530 காலமானார். யார்? பாபர் 1530. லாகூர்லேருந்து திரும்பி ஆக்ராவிலேருந்து திரும்பி லாகூருக்கு வரும்போது 1530 காலமானார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.